அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் இருக்கிற ஈவே ராமசாமியோட அடிவரடிகள் வழக்கம் போல தேசத்துக்கு எதிரான கருத்தை தொடர்ந்து பேசிட்டு வராங்க. அதுவும் இந்தியா பாகிஸ்தானை அடிச்சதுல இருந்து இவனுங்களை அடிச்ச மாதிரி இன்னைக்கு கத்துறாங்க, கதறிட்டு வராங்க. பஹல்காம்ல தாக்குதல் நடந்து ஒட்டுமொத்த இந்தியா தேசமே கவலையில இருக்கிற, சோகத்தில் இருக்கையில இந்த தீக்காவை சேர்ந்த ஆம்னி பஸ் அப்படின்னு கேவலமா காரி துப்பப்படுகின்ற சுந்தரவல்லி என்ன தெரியுமா பதிவு போட்டிருக்கா? இதற்கு காரணம் ராணுவம் அப்படின்னு பதிவு போட்டுட்டு இதுவரைக்கும் தமிழக காவல்துறை சுந்தரவல்லிய கைது பண்ணல. அந்த தைரியத்தில் நம்ம ஆளு தான் இருக்காரு, நம்ம சிஎம் தான், அதனால நம்மளை எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற தெனாவுட்ல நேத்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கொச்சப்படுத்துற மாதிரி, நம்முடைய தேசத்தை இந்திய திருநாடை கொச்சப்படுத்துற மாதிரி ஒரு புகைப்படத்தை ஒரு பதிவை போட்டிருக்கா. இப்பயும் அவன் மேல நடவடிக்கை எடுக்கல. இப்படி தொடர்ந்து தேச விரோதிகள் மேல, தேசத்துக்கு எதிராக பேசுறவங்க மேல, ராணுவத்தை தவறா பேசுறவங்க மேல நடவடிக்கை எடுக்கலனா எதற்காக மத்தியில் ஆட்சியில் இருக்கோம் அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேட்பாங்க. தமிழகத்தில் எதுக்காக எல் முருகன் போன்ற அமைச்சர்கள் இருக்காங்க அப்படின்னு மக்கள் கேட்க தொடங்கியிருக்காங்க. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள், நம்ம எல்லா விஷயங்களும் எல்லையில் இருக்க எதிரிகளை எப்படினாலும் அழிச்சு வீழ்த்திடலாம். ஆனால் இது போன்ற உள்நாட்டில் இருக்கிற தேச துரோகிகள் மீது நடவடிக்கை எடுக்கலைன்னா இதே போல நிறைய பேர் பேச துவங்குவாங்க. தமிழக காவல்துறை நிச்சயமாக இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். அப்படி காவல்துறை நடவடிக்கை எடுக்கலைன்னா நிச்சயமாக மத்திய அரசாங்கம் இவனுங்களெல்லாம் தட்டி தூக்கிட்டு போய் பார்டரில் நிற்க வைக்கணும். அப்பதான் இவங்களுக்கெல்லாம் சொர்ணம் வரும். நிச்சயமாக இதை அரசாங்கம் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு தமிழனோட எண்ணமா இருக்கு.